இந்த சீசனுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். நமக்கு எப்போவுமே நமக்கு ஞாபகம் வருது பஜ்ஜி, போண்டா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மைல்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு ஈஸியாக வதக்கிட்டே நிற்க முடியாது அப்படின்னும் போது சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த எக்கை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் வந்து நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிட்டுருக்கு, வதங்கிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம். இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல நம்ம. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதை ஓரம் வச்சுட்டு இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்கு நம்ம இந்த மாவு எடுத்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரும்பவும் அதே சைஸுக்கு நம்ம திரும்பவும் இன்னொரு சப்பாத்தி மாவு எடுத்து திரட்டிக்கலாம். இப்போ இதை திரட்டியாச்சு. இதில் நம்ம எக்கு கட் பண்ணியிருந்தோம், அதை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே. இப்போ நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறீங்க அப்படின்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். பட் நம்ம ஆயிலில் பொரிக்க போகிறதில்ல. பட் உங்களுடைய வீட்டில் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரெடி பண்ண அந்த மசாலாவை இதில் ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை இது மேலே வச்சிடுறேன். இப்போ நம்ம திரட்டின இன்னொரு சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை இது மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் கிளாஸ் இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதில் நல்லா அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சு நம்ம ரவுண்ட் அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடும். எல்லா பக்கமும் நம்ம அதே மாதிரி வச்சு இப்போ பாருங்கள், நம்ம அழுத்தம் கொடுத்ததும் நமக்கு அந்த ஷேப்போடு அப்படியே வந்துருச்சு. இப்போது இப்படியேவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணவும் செய்யலாம். இதை ஸ்டீம் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்க இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவான அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு பக்காவான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோக் வச்சு லேஸாக, ஏன்னா இதில் அழுத்தம் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி வச்சு அழுத்தி கொடுங்க. இப்போ இதில் நான் ஒரு தவாவில் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரில் நம்ம ஒன்றா நம்ம ஸ்டஃப் பண்ணதை வச்சிடலாம். இது சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் குக் பண்ணி திருப்பி போட்டு அந்த பக்கம் குக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். இப்போ தள்ளி எல்லா பக்கமும் திருப்பி குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் அழுத்தி கொடுத்து திருப்பி போடுங்க.
இப்போ இது நல்லா குக் ஆகணும்னா உங்களுடைய இந்த கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி அழுத்தி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிடும். இப்போது நம்ம எம்மியான ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.